ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய திமஹி தன்னோ தந்தி பிரஜை மகாகணனுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தில் வந்திடைய திருவருளாலும் முருக பெருமான் ஆசை கொண்டு இந்த வாரத்துக்குண்டான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த வாரத்துக்கு 8/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் உண்டான பலன்கள். அந்த ராசியில நம்ம ஏற்படக்கூடிய தன்மை, சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், முழு நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது 1ஆம் பாதம் அடங்கியது சிம்ம ராசி. இந்த வாரத்துல உண்டான கிரக மாற்றம் சந்திர பகவான் தவிர பெரிய கிரகம் மாற்றம் இல்லை. ஆகவே உங்க ராசியில கேது பகவான், சிம்மத்தில், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய், சூரியன், புதன், ராகு, மீனத்தில் சுக்கிரன், சனி, மிதுனத்தில் குரு பகவான். இந்த வாரத்துக்குண்டான கிரக நிலவரம். ஆகவே உங்க ராசியில சந்திர பகவான் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் வரைக்கும் செல்லுகிறார். ஸ்டெப்பா 2 நாள். ஆகவே இந்த வாரத்துக்குண்டான பலன் உங்களுக்கு தற்காலிகமாக அஷ்டம சனி ஆரம்பம். 2.5 வருடம் அஷ்டம சனி. ஏற்கனவே நம்ம கண்ட சனி அனுபவித்தோம். 2.5 வருடம், மொத்தம் 5 வருட காலம் இன்னும் வேலை செய்யுது. அதுல பாதி முடிஞ்சிருக்கு. கண்ட சனியிலேருந்து இப்பதான் தப்பிச்சிருக்கிறோம். இப்ப அஷ்டம சனி. கண்ட சனியோட மோசமா இருக்குமா அப்படின்னா, மற்ற கிரக நிலவரம் உங்க ஜாதகம் உண்டான திசை புத்தி, திசைநாதன் நல்லா இருந்தால் நன்மையே செய்யும். அப்ப சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன் பாதகமாக இருந்தால் உங்க ஜாதகத்துல சற்று கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. இப்ப சனி பகவான் பார்வைன்னு எடுத்துட்டாலே உங்க ராசிக்கு 10ஆம் இடம் பார்ப்பார். அமர்ந்த இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடம் பார்வை, உங்க ராசிக்கு 5ஆம் இடம் பார்வை விடும். ஆகவே எல்லா பார்வை சுபத்தன்மை. சனி அமர்ந்த இடத்துல இருந்து பார்த்தாலே சுப பார்வையாகவே உள்ளது. தனஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியம் அப்படின்னாலே நம்மளுக்கு உண்டான மனதில் ஏற்படக்கூடிய ஐயப்பாடு கலையணும். அப்போ குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து செயலாற்றுகிற அந்த வாரம் அங்கே லாபம் ஈட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். என்னதான் கிரகம் கிட்டிருந்தாலும் நம்ம ஒரு சுப கிரகம் நம்மளுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் போதுமானது. ஆனா சனி பகவான் சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதால் தனப்பிராப்தம் உண்டாகும். இந்த மாதம் முழுவதும் சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் உங்க தனப்பிராப்தத்தை அதிகரிக்கும். நீங்க ஏதேனும் ஒரு சிறு தொழில் செய்வர்களாக இருந்தால் ஏற்கனவே இருந்த வருவாயோட இந்த வாரத்துல வருவாய் உங்களுக்கு அதிகமாகவே இருந்து வரும். அதை போன வாரம் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருவாய் அதிகரிக்கும். அப்ப வருவாய் மூலமா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. எல்லாரும் அஷ்டம சனி நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப தான் நல்ல பணம் வருது அப்படின்னா சுக்கிர பகவான் அதிலே கூடியிருப்பதால் உங்களுக்கு சுபத்தன்மை உண்டாகும். ஆகவே ரெண்டுமே யோகக்காரர்களாக மாறிடுவார்கள். அதனால உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல செவ்வாய் சேர்ந்து இருப்பது ரொம்ப பூமி லாபம் உண்டாகும். நிலப்பலங்கள், திருமணத்துக்குண்டான பாக்கியம் கிடைக்கும். அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டான்னு சொல்றாங்களே சில பேர் அப்படின்னா, அப்ப 2.5 வருடம் நம்ம திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது சிறந்ததானா? இல்லை. அப்ப அதுக்குண்டான உங்க ஜாதக ரீதி உங்க நல்ல திசை, நல்ல புத்தி நடக்குது. நம்ம ஜாதகத்துல பிறக்கும் போது நம்ம சனி தொல்லை இல்லைன்னா திருமணத்துக்கு நம்ம தயாராகலாம். ஆகவே உங்க ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்ளலாம். அஷ்டம சனியில சில பேர் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, திருமணம் செய்யறது தவறு கிடையாது. பாக்கியம் அப்படின்னு வரும்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த நேரத்தில் நம்ம ஒரு முடிவு செய்து கொள்வது
அதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி தன்மை கொடுக்கும். அப்போ ஒரு காலத்தில் நேரம் சரியில்லைன்னாலும் சரியான நேரத்தில் சரியான தருவாயில் நம்ம அதை முடிவு செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே புதிய ஒப்பந்தங்கள் நடக்கும், புதிய தொழில் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆகவே நீங்க இளம் வயதிலாக இருந்தால் படிப்பு விஷயத்தில் சற்று நிதானமாக கவனமாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. ஆகவே இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை தவறு இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். தவறு இருக்கக்கூடாது. அப்ப தவறு இல்லாமல் நடக்காதப்போ இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானித்து ஓட்டணும். டூ வீலர் ஓட்டணும்னா நல்லா பிரேக்லாம் சரியா இருக்கா பார்த்துக்கணும். ஆகவே இல்லைன்னா விபத்து நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே சற்று பயம் என்று செயல்படணும். இப்ப சில பேர் பாருங்க, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சின்ன ஒரு ரீசன்னால் அதிகமா பயப்படக்கூடிய தன்மை கொடுக்கும். ஐயோ நம்ம வாழ்க்கை அப்படியா, ஒரு ஜுரம் வந்தாலே சில பேர் நிறைய பயப்படுவாங்க. ஆனா சிம்ம ராசிக்கு அதெல்லாம் கிடையாது. தைரியம், துணிச்சல், வீர பராக்கிரமம் அனைத்தும் உடையவர்கள் சிம்ம ராசி. இருப்பினும் ஒரு செயல் நடக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு ஐயப்பாடு கொடுக்கத்தான் செய்யுது. அப்ப அந்த ஐயப்பாடுல இருந்து களையணும். அப்ப சிவபெருமான் வழிபாடு தவறாம செய்யணும். ஓம் நம சிவாய் அப்படின்னு மந்திரம் சொல்லிட்டே வரணும். நிதானித்து சொல்லணும். ஓம் நம சிவா, ஓம் நம சிவா பலம் கிடையாது. ஓம் நம சிவனா இதுக்கு ஓம் நம சிவா உண்டான விளக்கம் ஏற்கனவே ஒரு காணொலி உண்டு. அதை பார்த்து தெரிஞ்சு எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்துருவேன். சிவ மந்திரம் அப்படின்றது தியான மந்திரம்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுல நீங்க பார்த்து தெரியும். அப்போ ஓம் நம சிவா மந்திரம் சொல்லிட்டே வரணும். சிவபெருமான் மந்திரம் சொல்ல 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 உங்க ராசியில அடங்கியது நட்சத்திரம் பார்த்தாலே மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரம்னாலே பித்திருக்காரகன் அப்படி. அப்ப பித்திருக்காரன் உண்டான வேலை ஏதேனும் பாக்கி இருக்கு, நம்ம ரொம்ப நாள் நம்ம திதியெல்லாம் செய்யல, பிரார்த்தம்லாம் செய்யாம விட்டோம் அப்படின்னா அதுக்கு நான் முயற்சி இருக்கிறப்ப ராமேஸ்வரம், திருப்புல்லானி, சேதுக்கரை, ஸ்ரீரங்கம், காசி, கயா போன்ற இடத்துல போய் உங்க முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்கு திதிகள் செய்து கொள்ளலாம். மக நட்சத்திரக்காரர், பூர்ண நட்சத்திரங்கள் லட்சுமி வழிபாடு செய்து வரும்போது சிறந்த பலம் கொடுக்கும். லட்சுமி தேவி வழிபாடு, சுக்கர பகவான் வழிபாடு. சுக்கரன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப சுக்கரன் 8ல இருந்தா முடக்கம், நமக்கு தனம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவங்க சுக்கரனுடைய பார்வையில 7ஆம் பார்வையாக இருக்கும் இடம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல பார்க்கும்போது தன பிராப்தத்தை கொடுப்பார். ஆகவே ஒரு கிரகம் கெட்ட கிரகம் அதிலே ஒரு நல்ல கிரகம் கூடி வேலை செய்யும் போது நம்ம கைமேல் பலம் கொடுக்கும். அப்ப சிம்ம ராசி நிதானித்து இறை சிந்தனை, சிவ சிந்தனையோட இருந்து செயலாற்றினாலே வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பலா, ஜெய் பலா, ஜெய் பலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.